ஒழிடு உண்டு அந்த பரவசத்து ஓட்சம் கண்டு கண்டு ஆனந்த கண்ணீர் கடலானது ஓர் ஆறுமுகம் அங்கே படகானது பெருந்த பயணம் உருவானது என் பிறவியும் அதனால் நிறைவானது அழகிய நிலவாய் ஒளி விழிகள் அனைக்கும் பல்லிரு திருக்கரங்கள் அழகிய நிலவாய் ஒளி விழிகள் அனைக்கும் பல்லிரு திருக்கரங்கள் பழகின புள்ளகை ஒழுது உண்டு பழகின புள்ளகை ஒழுது உண்டு அந்த பரவச தோற்றம் கண்டு கண்டு அந்த பரவச தோற்றம் கண்டு கண்டு ஆனந்த கண்ணீர் கடலானது ஓராறுமுகம் அங்கே படகானது பெருந்த பயணம் உருவானது என் பிறவியும் அதனால் நிறைவானது இந்த மந்திர கோயில் கரக்கம்ல வரி நீ எனக்கு அடக்கம் இத பார்த்தையா இந்த மந்திர கோயிலாக பட்டது உன்னுடைய கரத்தில் இருக்கின்ற வரைக்கும் நீ ஆணவத்தோடு தான் ஆடுவாய் என்ன செய்வது என்னுடைய நிலைமை எப்பேற்பட்ட பலி கேட்க வேண்டும் எப்பேற்பட்ட பலி கேட்க கூடாது என்று அப்போதுதான் நான் சிந்தித்து கேட்டிருக்கொண்டும் யாரு ஏழு கண்ணிக்கு மூத்தவர் சொல்லு கேவலம் ஒரு ஆடு கேட்டிருக்கலாம் ஒரு கோழி கேட்டிருக்கலாம் ஒரு எலுமிச்சை பலி கேட்டிருக்கலாம் ஒரு பெண்ணை நிறமாத கர்ப்பிணி பலி காட்ட நீ தெய்வமாடி மனைவி என்று பாராமல் தாய்க்கு தலைமையில தலைச்ச கருவில சுமந்தவரை உனக்கு பலி கொடுத்தா என் பண்டாட்டி செய்யற அத்தனை வேலை நீ தான் செய்யணும் என்ன உன்னுடைய மனைவி செய்கின்ற வேலை அனைத்து நான் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் மனைவியா இருந்தா எப்படி இருக்குது இந்த அரண்மனை என்ன பழக்கம் இருக்குது அசுத்தமாக இருக்கின்றது கையில தொடங்க முடியாது எடுத்து பேருக்கு பேருக்கு பச்சை நிறம் அவன் திருமேனி பவள நிறம் அவன் செவ்விதழி பச்சை நிறம் அவன் திருமேனி பவள நிறம் அவன் செவ்விதழி பக்தி உள்ளம் திருமலர் எடுத்தி பக்தி உள்ளம் திருமலர் எடுத்தி பாசம் என்னும் அவன் நூல் எடுத்தி பக்தி என்னும் சிறு மலர் எடுத்து பதம் என்னும் சிறு நூல் எடுத்து பக்தி என்னும் சிறு மலர் எடுத்து பதம் என்னும் சிறு நூல் எடுத்து சக்தி என்னும் சீரம் தரம் கொடுத்து சக்தி என்னும் சீரம் தரம் கொடுத்து நான் மலர்களிலே பல நிறம் கண்டு திரிமாதவன் அருமை அதில் கண்டு மலர்களிலே பல நிறம் கண்டு அதில் மாதவன் கருணை அதில் கண்டு
தெரியுதுல்ல உண்மைதானேடா? கோலம் போடு. கோலப்பட வேண்டுமா? இத பார்த்தையா? என்னுடைய பக்தர்கள் ஓடி வந்து என்னுடைய ஆலயத்தில் தான் கோலப்படுவார்களே தவிர, ஆனால் எனக்கு கோலம் எப்படி இருப்பது என்று எனக்கு தெரியாது. தெரியாது, தெரியாது, நிச்சயமாக கோலம் தெரிகின்றேன். பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களே. பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களே. என்னாலும் அவன் நாமம் சொல்லுங்களே, என்னாலும் அவன் நாமம் சொல்லுங்களே. இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களே, இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களே. பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களே. இளவெளிர் காலத்து புஷ்பங்களே, இளவெளிர் காலத்து புஷ்பங்களே எங்கள் யமுனா நதி கண்ணன் நயனங்களே. இளவேனிற் காலத்து புஷ்பங்களே எங்கள் யமுனா நதி கண்ணன் நயனங்களே. தொடுவேலி தொழுகின்ற மேகங்களே எங்கள் துருக்கை மாமன்னன் கிருஷ்ணங்களே. பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களே. என்னாலும் அவன் நாமம் சொல்லுங்களே, போரை வெல்லுங்களே. ஆளுக்கு சுத்தம் செஞ்சுக்கல. நீ ஆலயத்தில் சித்தம் செய்து கோலமிட்டு விட்டேன். இப்போது புறப்பட்டு வரலாமா? சொல்கின்ற அனைத்து வேலையும் செய்து முடித்து விட்டேனே, மீண்டும் என்ன இருக்கின்றது? ஏன் என்று கேட்காம என் மனைவி என்ற இப்பேற்பட்ட செயலை செய்து எனக்காக என் மனைவி என்ன வேலை செய்திருப்பா? என்ன? என் மனைவி அவ கொட்டவளும் எனக்காக சென்று சமையல் செய்து அத்தனை வேலை செய்து எனக்கு உணவு ஊட்டுவா. என் மனைவிக்கு அப்புறம் அந்த வேலை நீங்க செய்யலாம். உனக்கு நான் உணவு ஊட்ட வேண்டுமா? நிச்சயமாக முடியாது. தண்ணி கொடுங்கப்பா. தண்ணி கொடுங்கப்பா. ரத்தம் வந்து போயிருப்பா. அதிகமா அதிக கூட்டு
இன்னும் அதிகமா என்ன குடி தண்ணி கொடுங்க. மல்லமா தண்ணி அரிசுவான உணவு எடுத்திருப்பான். பிச்சை எடுத்து வந்து அதன் பிறகு எனக்கு சமையல் செய்து என்ன வார்த்தை இருக்கின்றான்? வீதி வீதியாக சென்று நான் பிச்சை எடுத்து வந்து அதை உருவாக மாற்றி உனக்கு ஊட்ட வேண்டுமா? இதை பார்த்தையா, நீ செய்வது அனைத்து முறைதானா? பார்க்கடல் வாசா ஜானகி நேசா, பார்க்கடல் வாசா ஜானகி நேசா, பாடுகின்றேன் பரம் தாராயோ. ராகவனே ரமணா ரகுநாத, பார்க்கடல் வாசா ஜானகி நேசா, பார்க்கடல் வாசா ஜானகி நேசா, பாடுகின்றேன் பரம் தாராயோ. பெண்ணாகி எழுந்தாலே மண்ணிலே, கல்யாண பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே மண்ணிலே, வைதிகி நாடம் படமலை வாசா, படமலை வாசம் ஆனல்தான் உன் அன்பை தாராய், ஆனல்தான் உன் அன்பை தாராய். ராகவனே ரமணா ரகுநாதா, பார்க்கடல் வாசம் ஜானகி நேசா, பாடுகின்றேன் பரம் தாராயோ. பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே, சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே, ஸ்ரீராமச்சந்திரம் தசரத ராமா, ஸ்ரீராமச்சந்திரம் தசரத ராமம், ஆனந்தம் உன் அன்பை தாராய், ஆனந்தம் உன் அன்பை தாராய். ராகவனே ரமணா ரகுநாதம், பார்க்கடல் வாசம் ஜானகி நேசம், பாடுகின்றேன் பரம் தாராய்.
நயினார். அனைவரும் பிச்சை எடுத்துன்னு வந்து உணவு பார்ப்பாங்க நிறுவனப்பட்டது. ஆனா நீ என் அடிமைகள் பிச்சை எடுத்திய சந்தோஷமா இருக்குது. இதை போய் உணவை மாத்திருக்கலாம் போ. தற்போது உணவாக மாற்றி எடுத்து வர வேண்டும். ஆகட்டும் நயினார். ஓ பிச்சை எடுத்து விட்டேன். அது மட்டும் அல்லாமல் தற்போது உணவும் எடுத்து வந்து விட்டேன் நயினார். நலவாய் இலை போடு. நீ சொல்வருகின்ற ஒவ்வொரு வேலை செய்வதுதானே என்னுடைய கடமை. நலவாய் இலை பிரிச்சு இலை போடுனா தூக்கி அப்படியே போட்டல. இது என்ன செய்ய வேண்டிய அன்னத்தை இலை போட்டியா? போட்டு விட்டேன். இலை போடாத. சாப்பாடு போடு. சாப்பாடு போட்டு. சாப்பாடு அனைத்து கொட்ட வேண்டுமா? கொட்டுறிய நயினார், கட்சி குடிக்கிறாங்க. நீ படத்தோம் நாயமா என்ன செய்ய வேண்டும்? சாப்பாடு இப்படி வைப்பாங்க. எப்படி? தலைவாய் இலை விரிச்சு சாப்பாடு அள்ளி வைக்கணும். எனக்கு தெரியாது அல்லவா? நீ கணத்தோட விரிக்க வேண்டும். மணிக்காக தெரியுமா? நெறிமாத கற்பிலைக்கு பாராமல மணி கொடுத்தாரு. அப்பா நயினார், இதை பார்த்தையா? நான் கேட்ட நறுமலை உன்னால் கொடுக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டு கேட்டேன். ஆனால் உன்னுடைய மனைவி என்று பாராமல் நீ பலி கொடுப்பாய் என்று எனக்கு நிச்சயமாக தெரியாது. இல்ல ஏய் எதுனா அவள கூட அவள நீ எடுப்பியா? அரவா ஏய் போடா. அவளுக்கு எடுப்பியா நீ? சேர்ந்து அலாடிப்ப செயல் அலாடிப்ப உனக்கு என்னப்பா நீ மென்டல் யாரா மெண்டல? வா ஊத்தே. ஏதுடா வேலை எடுத்துக்கோ. டேய் ஏத்துக்கே. ஏய் சாப்பாடு பேசி வரவா வா வா இல்ல இந்த காய்ச்சல. ஏய் ஏன் மணியா இருந்தா எப்படி என்ன கூட்டி விடுவா? அந்த சாப்பாடு ஓடுறீ. ஏய் தும்பு சாப்பாடு ஓடுறீ. இந்த கரத்தால் உனக்கு அன்னத்தை ஊட்ட வேண்டுமா? என்ன செய்வது? இதை பார்த்தையா? இந்த மந்திர கோலாகப்பட்டது உன்னுடைய கரத்தில் இருக்கின்ற வரைக்கும் உமக்கு நான் அடிமைதானே. சீக்கிரம் அடி வைக்க. ஆகட்டும் நயினார், இருங்க நயினார். நயினார், ஆதியிலே பள்ளி கொண்ட ஆதிநாரணா, ஆதிநாரணா, அடியார்கள் குலத்தில்
குத்து ஆகாட்டே வாயில குத்து. தண்ணி உன் நேரம் இல்லையேமா, செத்து போ. நீ உயிர் எடுக்காத செத்துரு. ஏன் உயிர் எடுக்கிற? நாளைக்கு நல்லா 1000 புடிச்சுவாங்க தான் நினைக்கிறேன். யாருக்கு தெரியும்? வந்துலே இருக்க கட்டி கூட மதிக்க போறாங்க கேட்டு சொல்லிருக்காரு. காசு தானே லைனு தான் சுத்து சொல்லிடுங்க. சாகை சாப்பிட்டாங்க. ஐயோ பூச்சிங்க போச்சே. ஐயோ கடவுளே. சாப்பிடா. ஓ சாப்பிடா. சாப்பிடுவான். சாப்பிடா. சீ யாரு அத்த ஓகே சாப்பிடு. சாப்பிடு சீக்கிரம். சாப்பாடு வீண் பண்ண சாப்பிடு. வீண் பண்ணாம சாப்பிடணும். பயமே இல்லையாவா? கை போய் கை நீ தோய் சொல்ற துணிய மண்ணாட மாரி போற. அம்மா ஈ என்ன யார் ஒண்ணு கோயம்புத்தூர் அந்த மாதிரி தக்காளி இருக்குது. ஐயா என்ன பார்க்காத கண்ணு மூட்டு வயிறு வலிக்கும். அப்புறம் எனக்கு சரி வீட்டுக்கு ஒரே பையன் செல்ல பையனா வந்தேன். கண் தெரியுதா? செத்து போட தெவிடியா மாவனே கண் தெரியுதாமே. பணடா பணம் பணடா பணம் பணடா பணம். கல்யாண சமயத்தான kay kay boss eh. wait. ஐயோ ஸ்வீட் நான் தேட வேஸ்ட் பண்ணிட்டானே.
நீ வேற ரவுல் ராமசாமி ஒரு ஆத்தாவே போட்ட அம்மாடி அடிக்கிறிய விட்டுனா உன்னை அங்கேயே தூக்கு மணி சா வச்சிருப்பாங்க உன்ன விட்டு கொண்டாடியே போயா டேய் உம்மால என்ன அடிக்கிறியா நீ ஒருத்தன் கஷ்டப்படுறவங்க எல்லாம் கோயில தூக்க என்ன அடிப்பியா உம்மால எப்படிங்கிற பத்தி ஆளு நான் உடம்பு முதி எரியுதா இல்லையா என்ன ஒரு கூத்தாடி அம்மா இவனுங்க ஐயோ இந்த வில்லுவாஸ்காரன் பாடுகிறானே ஐயோ இந்த காளிவாஸ்காரன் போட்டு எப்படி அவன் போற பஸ் கவுருமோ அவன் பாடிய பத்தத்துல இருக்க தூக்குவாங்களோ அவன் வாயில என் புழு நின்றுமோ வீரம்மா அப்படி கையில எடுத்துட்டு வந்துடுறாங்க ஆனா ரசம் வேற லெவல் இருந்துச்சுமா ஸ்வீட்ல நல்லா கதா இல்ல காரத்துக்கு ஸ்வீட்டுக்கு சூப்பரா இருக்கும் பாரு பங்காளி இந்த வீடியோ ஜூம் பண்ணிட்டு அவன் சூத்த மாட்டான் என்ன ஜூம் ஆக மாட்டேதா ஐயோ பாவம் ஐயோ பாவத்தே அது யாரு பார்த்த புள்ளன்னு தெரியலையே ஐயோ எதுமா அவன் பாவம் எதுமா அவன் சுத்த துணி கட்டல எதுமா ஐயோ ஐயோ அவன் சுத்த கேட்க போறானே ஐயோ மச்சான் மச்சான் ஏய் மச்சான் டேய் மச்சான் டேய் விஜய் மச்சான் ஓவுதேன்னா உள்ள போய் தைல வாங்கி தேய் மச்சான் நீங்க போசாம்பா இல்ல போ சேர்த்து நான் நீதான் சொன்ன நீ தோடிய நல்லா தின்ன தோடிய உடம்பு ஏறுதா இல்லையா அவ்வளோ ஸ்வீட் வேஸ்ட் பண்ணிட்டியாடா யார் போச்சு நான் சாப்பிடுவதாங்களாம் மறுபடியுமா மேல வேணாம் வேணாம் இப்ப நான் பாரு அங்க யாரும் ஓத்தான்றாங்க போய் யாரோட வந்து மண்ணை விட்டு கொளுத்துருவேன் ஒரு வார்த்தை தப்பா பேசுங்க கொலகாசு உள்ள போடுவேன் ஊரை தாண்ட மாட்டேன் உங்க அம்மாவை கட்டி போட்டு உத மதிப்பாங்க உன்னை சாணியை செருப்பால் முக்கி அடிப்பாங்க ஊர் போய் ஊத்துறாரு ஊர் தாண்டி போற மாதிரி பாத்துக்கோ எவனுக்கோ சாவதெல்லாம் உனக்கு வர மாட்டேங்கிறா எல்லாருக்கும் வேலை காட்டுறாமா எரிதா பணம் வாங்கி ஒத்து எரி வைத்தலாம் சரியா போறோம் அடி மாட்டல அடுப்புல சாட்டிலாம் எவன்டா சூத்துல புண்ணு ஆகிட்டாங்க அம்மா அச்சா அத்த மூஞ்சில அடிப்பேன் அச்சு பார்த்தா அடிவா இல்ல நீ அடிச்சுதான் பார்த்து அடிக்கணுமா வந்து அடிச்சா பாரு இல்ல நீ வந்து அடிச்சுதான் பாரு அது ஊர் மேல போய் என்ன பண்றது வா இன்னும் வந்து அடி வா பாடா வா மோதிரா வா டேய் வா மோதிரா வா நர்புஷ்னி டேய் என்ன தப்புங்குது எப்படி முன்னாடி வாடா முன்னாடி வாடா கிட்ட வாடா ஐயோ தர்பூசணி ஒரு டேஸ்டா இருக்குது முன்னாடி வாடா மதியாதே முன்னாடி வா வர முடியுமா முடியாதா இல்ல நீ வந்து கீச்சு வச்சிடவா கீ வச்சிடவா வா என்ன பண்ற இத பத்தி சுத்தம் பண்ணு எதுக்கு சுத்தம் பண்றா நிஜமா தோர் மத 10 ரூபாய்க்கு கீயா ஏதா தோபர் கிட்டமாயா இதா இது கிட்ட வந்து தோபர் என்ன பண்ணனும்னு தெரியுமா என்னடா வாய் நமிக்குதே எதுமா வாய் நமிக்குதே எதுமா அம்மால குமுறுது ஏய் ஓ என்ன பண்ற ஏய் உமரா திருட டேய் விஜய் ஓய் நம்ம
அந்த பெருங்க கூட எப்படா பொம்பளை பெருகுறாங்க உக்காந்து என்ன ஒன்று பெருகுதா பாரு ஆம்பளைங்க பெருகணும் இதுதான் பொம்பளை இப்பதான் பண்ண வீட்டுல இன்னும் நல்லா இருக்க மணி பார்த்தா நீ அவன் நடிக்கலாம் டேய் பையா டேய் அம்மா நீ அவன் நடிக்கலாம் என்ன நீ அடிக்கவே முடியாது அம்மால உருளையா மூஞ்சி கல்லு போறான் அப்புறம் உனக்கு உசாரா அவனே சிரிக்கிறான் அவன் திட்டத்துக்கு கடவுளே கடவுளே கம்முன்னு தானா பெருக்குவேன் இல்லைன்னா மூஞ்சி ட்ரெயின் விட்டுருவான் அப்புறம் நான் கம்முன்னு 10 ஸ்வீட் வேணா ஸ்வீட் சாப்பிட்டு வரேன் ஸ்வீட் சாப்பிடு கக்கோ தெரியுமா ஒண்ணு தெரியல அவன் தான் ஏமாந்த போல பழகுது மஜ்மா உங்களுக்கு தெரியுமா அந்த தண்ணி ஒண்ணு ஊத்தனல என் பங்கல உச்சா போயிட்டேன் சத்தியமா போன நல்ல வேலை நான் பிழைத்துக் கொண்டேன் அங்கே கிட்ட வந்தவன் தாண்டாடுவான் என்னுடைய மனைவியாகப்பட்டவர் இருந்தா என் சுகத்தை தனித்திருப்பார். அப்படி என்றால் 9 கருவிகளை ஒன்று சேர்த்தால் எப்படி ஒரு பேர் அழகாக தெரியுமோ அது போல் பேர் அழகு கிணியாக காட்சியளிக்கிறார். இப்போ நம்மளை சேர வேண்டும். இந்த மந்திர கோயிலுக்கு தான் கட்டப்பட்டவள். ஆனால் இந்த மந்திர கோலாகப்பட்டது உன்னுடைய கருத்தில் இல்லை என்றால் நிச்சயமாக உன்னை நான் கொன்று விடுவேன். என் மனதில் படுத்திய சோதனை கரத்தோடு கரமாக சனத்தோடு சனமாக கட்டி பிடிக்க முடியாது அப்படி என்றால் என்னை சேர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இதோ பார்த்தையா தற்போது நீ உன்னால் சேர முடியாது நைனா. ஏனென்றால் தற்போது மாதுடா சென்று விட்டேன் நைனார், மாதுடா சென்று விட்டேன். கை கட்டி வாய் கட்ட பத்தியா இந்த செல்லியை நான் சேரலாம் என்று நினைத்தேன். அம்மாவியா இந்த தெய்வத்தியா அடப்பாவி மனுஷா என் மனைவி போய் கொடுத்தல. ஆமா எனக்கு மனைவி வரணும். அதனால் ஆத்தா வாரி வாயில போட்டு கொடுப்பா என்னங்க போட்டிருப்பா. சொல்லுமா அதாவது மாதோட சென்றிருக்கின்றார். உன்னால் என்னை சேர முடியாது. அதனால இதை பார்த்தையா நீ என்னை சேர வேண்டும் என்று இருக்கின்றாய். அப்படி நீ என்னை சேர வேண்டும் என்றால் 7 நாள் கழித்து 8வது நாள் வா, அப்போது முடித்து விடுகின்றேன். முச்சூரியா தூக்க போறாங்க. இந்த மந்திர கோயில் கரத்தில் இருக்கின்றது. 7 கண்ணுக்கு மூத்தவர் சென்று எனக்கு அடக்கம். இதன் பிறகு என்ன வெள்ளவோ கொல்லவோ இந்த படம் ஜெட்டி சுப்ராஜ் வாங்கினேன். ஒரு சொன்ன நானும் ஒரு ஜெட்டி தைச்சு போன மாதிரி புதுசு
இருக்கிறாயா? ஆமாங்க. வழி மீது வீடு வைத்து காத்திருந்து காத்து கொண்டிருக்க வேண்டும். ஒன்று சேர வேண்டும். மன்னவரை வளமான வீசுகின்ற நேரத்தில் காமன் செல்வி நான் சேர வேண்டும். எங்க போனாங்க தெரியல. அந்த மாரியம்மனையும் அந்த
மக்காக்களை சதிக்க வேண்டும் நாங்கள் இருவரும் முன்னேதான் நான் தேடிக்கிட்டு நம்ம நால்வரும் ஒன்றாக ஆடி பாடிக்கொண்டு மலர்வோடு போகுது இருந்தாலும் எப்படி போகுது எப்படி சொல்லிட்டுமா என்னுடைய தங்கைகள் அனைவரும் சந்தோஷமாக ஆடிப்பாடிக்கொண்டே செல்லக்கூடாது. அப்படி என்றால் கருத்து போக வேண்டும், ஒருவருடைய மலர் பாடி போக வேண்டும் என்று ஒரு சாபம். குமரியம்மானே பழையமாரிலும் தேடுதும் குமரியம்மானே பழையமாரிலும் பாடுதும் உடம்புலாம் ஆயிடுச்சியா இருக்கு. சரி மேல உடம்புலாம் இருந்தாலும் இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. சற்று நேரம் உறங்கிவிட்டு அப்படியே உறங்குங்கடி. போக வேண்டும். சாய்ங்க, அப்படியே சாய்ங்க. ஏண்டி என்னடி ஆச்சு? ஏண்டி என்ன என்ன உங்க மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கருவடைஞ்சு போய் ஏண்டி உன்னுடைய கூந்தல் இருக்க பூ ஆடி விட்டது என்னடி ஆச்சு? என்னன்னே தெரியலையா? அதை பாருங்கய்யா, கோவில் இருக்க மணியாவிலுக்கு அணந்து விட்டது. இதெல்லாம் காரணம் என்று தெரியவில்லை.
ஆமா. இப்போது நம்மளுடைய அண்ணன் அரிமலை கண்ணன் இருக்கிறதா ஆமா. குப்பமேட்டிலிருந்து கோவிந்தா என்று குரல் கொடுத்தாலும் குப்பை குரல் கோடியோடு வருவார் சென்று அண்ணனை பார்த்து அண்ணா துஷ்டருக்கு சித்த பரிபாலனம் செய்யக்கூடிய ஆண்டவனாகிய நான் பார்க்கடல் சேனன் பல்லகபூஷணன் பரந்தாமன் என பல பெயர்களை கொண்டு தேவர்களையும் பக்த கொடிகளையும் பற்பல அவதாரங்களை எடுத்து காத்து ரசித்து வருகிறேன். அப்படி இருக்கும் தருவாய் ஏதோ என் தந்தைமார்களுக்கு ஆபத்து போல் செய்கிறது. அபயக்குரல் பெற்று சென்றவர்கள் சிந்திக்கலாம். சென்று ஆடி பாடி கொண்டு இருந்தோம்னா அந்த நேரத்திலே எங்களுடைய முகமாகப்பட்டதோ கருகி போய்விட்டது. எங்க கூந்தலில் வச்ச பூவாகப்பட்டதோ பாடிவிட்டது. அணையாவலுக்கோ அணைந்து விட்டது அண்ணா. இதுக்கெல்லாம் மார்க்கம் என்னவென்று தெரியவில்லை. நீங்கள் தான் உரைக்க வேண்டும் அண்ணா. கண்ணா அபய கூறலை அறிந்தான அபயக்குரலை அறிந்த நானனை அபயக்குரலை அறிந்த நாரணனை அறிந்த நாரணன் தேவம் அனைத்து மேல் எரிகின்றது அண்ணா. இதுக்கு என்ன மார்க்கம் என்று நீங்கள் தான் உரைக்க வேண்டும். குப்பை மேட்டிலிருந்து கோவிந்தா என்று குரல் கொடுத்தால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து எங்க குறையெல்லாம் தீர்த்து வைப்பாயே. அரிமய கண்ணா, இதுக்கு உபாயம் நீங்கள் தான் வைக்க வேண்டும் அண்ணா. அண்ணா இதெல்லாம் உங்களுடைய மூத்தவரால் வந்த வினை. அண்ணா என்னுடைய அக்காவால் பட்டுதா என்ன உரைக்கின்றீர்கள்? உண்மைதான் அண்ணா அவள் கேட்கக்கூடாத பலியை கேட்டு கேட்டு கொடுக்கக்கூடாத வரத்தை கொடுத்து விட்டாள். அப்படியா? என்னென்ன சொல்றீங்க? முச்சந்தியிலே சந்திரசேகரன் என்ற ஒருவனுக்கு இப்படிப்பட்ட வரத்தை அளித்து விட்டால். அப்படியா? அப்படிப்பட்ட பலியை கேட்டு விட்டால். அவனும் கேட்ட பலியை தடையின்றி கொடுத்தால். கொடுத்து விட்ட பிறகு
நீ கூறிய வண்ணம் வரத்தை கொடுத்துதானே ஆக வேண்டும். ஆமண்ணா. வரத்தை கொடுத்து விட்டு ஸ்திரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான். அவனோ உங்களை மூத்த தமக்கையை வாழ்த்தி வளர்த்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்கிறான். சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறானா? அங்கே அவன் முகம் கருகடுத்தது. அதனால் உங்கள் முகம் இப்படி கருவடைந்தது. உங்கள் கூந்தலுடைய மலர்களும் வாடி வதங்கி கருகடுத்திருக்கிறது. அண்ணா, இதுக்கு மார்க்கமே கிடையாதா? மார்க்கம் இருக்கிறது. அப்படியா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும் அண்ணா? ஆழத்துக்குள்ளே புகுந்து கொள்ள வேண்டும். அப்படியா? புகுந்து கதவை சாதித்துக் கொண்டு கணத்தில் மந்திரக்கோளை வைத்துக் கொண்டு என்னை சாட்டையோடு வேட்டையாடி விட்டானே அண்ணா. அது மட்டுமல்லாமல் அந்த நேராகப்பட்டவன் என்னை சேர வேண்டும் என்று அது அவளாக ஓடோடி வருகின்றான். ஆகினால் நான் என்னதான் செய்ய போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. இதற்கான மார்க்கத்தை தாங்கள் தான் உரைக்க வேண்டும். தங்க அண்ணா, நீ அந்த ஆலயத்தில் உள்ளே சென்று அமர்ந்து கொள். அப்படியா? அண்ணா, நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? என்ன செய்ய போகிறாய்? இவருடைய வாகனமாகிய கருட பகவானை அனுப்பி அந்த மந்திர கோலை லகுவாக எடுத்துச் சொல்கிறேன். அப்படியா? அப்படி எடுத்துக்கொண்ட பிறகு வெள்ளி பூஞ்சோலை நீங்கள் அந்த ஆலயத்தில் உள்ளே புகுந்து கதவை சாதித்துக் கொண்டு கதவின் இருபுறமும் நின்று கொள்ள வேண்டும். அப்படியா? அவன் கதவை திறந்து உள்ளே வருவான். அப்படி வரும் சமயத்தில் தலா ஒரு கை ஒரு காலை பிடித்து இரண்டாக கிழித்து ஆளுக்கு ஒரு திசையாக மாற்றி வீசி எறிந்து விடுங்க. அப்படியாகட்டும். நீங்கள் உரைத்த பிரகாரம் சீக்கிரமாக செய்து முடித்தீர்களா? இதோ கருட பகவானை அனுப்புகிறேன். மந்திர கோயில் லகுவாக எடுக்கட்டும். நீங்கள் சென்று வாருங்கள். மந்திர கோலை நீரோடையின் மீது வைத்துவிட்டு நீரோடையிலே நீராட செல்கிறார். இந்த சமயம் பார்த்து அந்த மந்திர கோலை எடுத்து வந்து விடு. போ. இன்றோ 7 நாள் முடிந்து விட்டது. சீக்கிரம் வரப்போகிறார். வந்தவுடனே அவனை கவர்வது என்னுடைய வேலை. அந்த ஆலயத்தில் 7வது நாள் சொல்லி வந்திருந்தார். 8வது நாள் வந்து விட்டது. எப்படி ஆகிட அவரை சென்று நான் சேரப்போகிறேன். 9 அழுகளை ஒன்று சேர்த்தாலும் அவரோட பேரழைக்கு கீழாகாது. அப்படி வைத்து இந்த காமத்தை ருசி பார்க்க போகிறேன். புறப்படுகிறேன். சென்னை வர வேண்டும். 8வது நாள் வருகிறேன் வாக்களித்தார். பார்க்கலாம். மந்திரக்கோள் நம் கைவசமாகிவிட்டது. இனி அவர்கள் நினைத்தது போல் இவரை தங்கைமார்கள் செய்து கொடுத்தால் இவன் இறந்து விடுவான். அடுத்து நடத்ததை பார்க்கலாம். என்னுடைய கரத்தில் இருக்கின்றது. சேர வேண்டும் என்று வருகின்றார்.
அப்படியே ஆகட்டும் மக்கா, நீங்க உரைத்தவனுமே செய்து கொள்ளுங்கள். செல்லி கேட்டுக்கொண்டு செல்லி எங்க இருக்கிறாய் செல்லி? ஆஹா, செல்லி இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றாயா? நைனா, இத பார்த்தாயா? 7 நாள் கழித்து 8வது நாள் வந்திருக்கின்றாய். என்னை சேர வேண்டும் என்று அவளோடு இருக்கின்றாய் அல்லவா? உமக்காக நான் ஆலயத்தில் உள்ளே காத்து கொண்டிருக்கின்றேன். சீக்கிரமாக வர வேண்டும். வா நைனா. நைனா, நீ உரைத்த வண்ணமே உனக்காக என்னுடைய ஆலயத்துக்கு இருக்கும் பின்புறம் அந்த குளத்திலே நீராடி விட்டு உனக்காக வாசன திரவைகள்லாம் பூசிக்கொண்டு பிறந்த மேனியாக இருக்கின்றேன். சீக்கிரமாக வா நைனா. பிறந்த மேனியோடு நீ அழைக்கும் குரலே. நைனார், செல்லி நைனார், கலட்டாமதோ ஜகாதே கலட்டாமதோ ஜகாதே. நைனார், இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது நீ செய்யாதே. நைனா, இத பார்த்தாயா? செல்லி நானோ காத்து கொண்டிருக்கின்றேன். உண்மைதான். நீ வருவாய் வருவாய் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய இந்த காம நைனார், உன்னை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்குது நைனார்? முதலுக்கு தானடா என் அக்கா பையன் கிக்கு தானடா, நீ முதலுக்கு தானடா இவன் எல் சில்வர் தட்டு தானடா, கொட்டாங்குச்சிக்குள்ளே வயண்டா 2 பேரும் கொட்டாச்சோறு ஆக்கி தின்னலாம். 8ஆம் நம்பர் போல வேகத்தை நாம இப்போ 3ஆம் நம்பர் ஆக்கி காட்டலாம். பழமரமா இருக்கிறானே பழவழப்பா சறுக்கிறானே, பழமரமா இருக்கிறானே பழவழப்பா சறுக்கிறானே, கந்து வட்டியா மிரட்டுறானே கண்ணை உருட்டி மிரட்டுறானே, உன்னழகு பூந்தோட்டம் பின்னழகு மாந்தோட்டம் உன்னழகு நீ தோட்டம் பண்ணி வயண்டா, உச்சி பாதத்தில் உன்னாலே நானும் இப்போ உன்னோட கபடி சண்டை ஆட போறேன். ஒத்தருபா பொட்டிக்காரி ஒத்தொழிக்கோ கெட்டிக்காரி, ஒத்தருபா பொட்டிக்காரி ஒத்தொழிக்கோ கெட்டிக்காரி, தலதலனே குலுங்கி வரும் தாகோத்திக்கோ தண்ணி லாரி, உன்னழகு பூதோட்டம் பின்னழகு மாதோட்டம் உன்னழகு நீ தோட்டம் உன்னை வயதா, உச்சி பாலத்தில் உன்னாலே நானே இப்போ உன்னோட கபடி சண்டை ஆட போறேன். உனக்காக பிறந்த மேனியோட காத்து கொண்டிருக்கிறேன். பரவாயில்ல, உனக்கு ஆவலோடு இருக்கிறேன். போகாதே. செல்லி பரவாயில்ல, உனக்கு
அது வேற செல்லி நேரம். சென்று உன்னுடைய காவத்தை வீசி எறிந்து விட்டார்கள். கீழ் திசையில் வீழ்ந்த இடத்திற்கு கீழ்ச்சேரி என்றும் மேல் திசையில் வீழ்ந்த இடத்திற்கு மேற்சேரி என்றும் இங்கே ஆலயத்தை அமர்ந்து கொள்ள வேண்டும். நீ அப்படி அந்த நேரத்திலே உனக்கு உற்சவம் செய்து ரதத்தை ஓட்டும் சமயத்தில் இந்த இரு சேரி மக்களும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து மடத்தை பிடித்து இழுத்தால்தான் இந்த ரதமானது நகரும். அண்ணா, நீங்கள் உரிப்பது என்னவோ உண்மைதான். இதை பார்த்தையா, இப்போது ஆலயத்தில் அமர வேண்டும் என்றால் எனக்கு எப்பேற்பட்ட ஆலயம் தெரியுமா இருக்க வேண்டும்? அங்கே தெரிந்தது பார்த்த ஏரி கோடி, அந்த ஏரி கோடியில எனக்கு ஒரு ஆலயத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். அந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நயனாராகப்பட்டவன் அவனுடைய மனைவி என்று பாராமல் எனக்கு நரபலை கொடுத்து விட்டான். அந்த நயனார் தற்போது இருந்து விட்டான். அவனுடைய சமாதானப்பட்டது என்னுடைய ஆலயத்திற்கு முன்பதாக இருக்க வேண்டும். வருகின்ற பக்தர்கள் அனைவருமே அந்த நயனாரை வணங்கி விட்டுதான் என்னை வந்து வணங்க வேண்டும். அப்பேற்பட்ட வரத்தை தாங்கள் கொடுக்க. நீ உரைத்த வண்ணமே செய்து முடிக்கிறேன். நான் சென்று வருகிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிமா நகரம் எமது குரு நாடக மன்றம் குரு நாடக மன்றம் நடத்திய நாடகம் குரு நாடகம் நடத்திய நாடகம் முட்டத்தூர் செல்லியம்மன் என்றும் சிறைப்பட்டால் செல்லி, முட்டத்தூர் செல்லியம்மன் என்றும் சிறைப்பட்டால் செல்லி என்ற நாடகம் இந்த காட்சியோடு முடிவந்தது. எங்கள் அழைத்து வந்தவர்களுக்கும் எங்களுக்கு உணவளித்தவர்களுக்கும் ஒளி அமைத்து தந்தவர்களுக்கும் மேடை அலங்காரம் செய்து தந்தவர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினருக்கும் நன்றி, வணக்கம் வணக்கம். அது மட்டும் இல்லாமல் கால தரிசனம் கடவுள் தரிசனம் என்று சொல்லுவார்கள், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். இந்த செல்லியகப்பட்டவங்க இப்போ அமர போறாங்க. உங்கள் கையில் கட்சி காணிக்கை கொண்டு வந்து கொடுத்து விட்டு பெருசாத்தை வாங்கிவாங்க. நோய் நொடிந்தால் நல்லாயிடும், யாவரும் சொல்லக்கூடிய அனைத்து நல்லாயிடும். அது மட்டும் கிடையாது, வாழ்க்கைத்தான் நம்பிக்கை, நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. என்னடா இது காசு கேட்கணும்? இல்லை, காசே இல்லைனாலும் பரவாயில்ல, வாங்க வந்து பெருசாத்து வாங்கினீங்க. நீங்க நினைச்ச காரியம் வெற்றிமா வாங்க. அபயம் குரல் கொடுக்கும் அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்தி ஆட்டம். அபயம் குரல் கொடுக்கும் அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்தி ஆட்டம். அம்மா அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தால் துன்பம் எல்லாம் பறந்திடும் காத்தா. அம்மா அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தால் துன்பம் எல்லாம் பறந்திடும் காத்தா. ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. ஒரு முறை வந்தாலே புத்தமெல்லாம் பறந்திடும் காத்தா. ஓம் சக்தி 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 ஓம் சக்தி.
அலிஸ்கா நான் உன்ன தள்ளிக்கிட்டே மாட்டேன் ஏய் வச்சுக்கிறியா ஏய் பா அது ஒன்று டோக்கி பாரு சின்னதா அவன் மாத்திரம் வந்தா காமான் பேர் மேலே வந்து நல்லா வாழ்த்துங்க பாராட்டுறாங்க போட்டோ வேணா எடுத்துக்கோமா நின்னுக்கோ போட்டோ நின்னுக்கோ பரவாயில்லையா
நீங்க போயிட்டு வந்துடுறியா?